₹1 கூட லாபம் இல்லாமல் உங்களுக்கு கன்சோல் நான் சேல்ஸ் பண்ணுறேன். நீங்கள் PS4 வாங்கினாலும் சரி, 5 வாங்கினாலும் சரி, எக்ஸ்பாக்ஸ் வாங்கினாலும் சரி, ₹1 கூட லாபம் இல்லாமல் எனக்கு என்ன ரேட்டுக்கு வருதோ அதே ரேட்டுக்கு உங்களுக்கு கொடுக்குறேன். நம்பிக்கை இல்லையா? வாங்குங்க, தெரியும். ஹலோ கேமர்ஸ், ஆக்சுவலாக இங்கே நிறைய பேர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறதுல என்ன இருக்கும்னா, ஆனால் நான் ஒரு PS5 வாங்கலான் இருக்கேன், PS4 வாங்கலான் இருக்கேன், இல்லை சிமுலேட்டர் வாங்கலான்னு எக்ஸட்ரா எல்லாமே நம்மள்கிட்ட கேட்குறாங்க. பட் நம்ம ஒரு இடத்துல இருந்து வாங்குகிறோம்ல, அங்கே இருக்க ப்ரைஸோட கம்பேர் பண்ணுறப்போ இவங்க வேற ஒரு இடத்துல வாங்கியிருப்பாங்க. ஆனால் நான் இந்த ரேட்டுக்கு வாங்கினேன்னா எனக்கு பயங்கர ஷாக்காக இருக்கும். டே, என்னடா நான் ஒரு ரேட்டுக்கு வாங்கியிருக்கேன், நீ சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு ரேட்டுக்கு வாங்கியிருக்க, அப்படி தான் இருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணலான் இருக்கேன்னா, கன்சோல் சேல்ஸ்னால் நான் எனக்கு வந்து பயங்கரமாக ப்ராஃபிட் வச்சு இப்படி எனக்கு அப்படி சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு அது வேணான்னு வச்சுக்கோங்களேன். சம்மர் வந்துச்சு, நிறைய பேர் கன்சோல் வாங்குவீங்க. நீங்கள் கன்சோல் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த கரூர் கேமர்ஸ்ட்ட ஜஸ்ட் ஒரு ஆஸ்க் பண்ணுங்க, இந்த மாதிரி நான் ஒரு கன்சோல் வாங்க போகிறேங்க, இந்த ரேட்டுக்கு நான் வாங்க போகிறேன், நீங்கள் என்ன ரேட்டுக்கு கொடுப்பீங்க அப்படின்ட்டு. ஏன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு அமௌண்ட்டுக்கு வரும்ல, அதிலிருந்து ₹1 கூட ப்ராஃபிட் வைக்காமல் அதே ரேட்டுக்கே உங்களுக்கு தரப்போகிறேன். ப்ளஸ் இதில் என்னன்னா கொரியர் சார்ஜ் மட்டும் வரும். கொரியர் சார்ஜ் வந்து எனக்கு வருது இல்லை, வந்ததை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன்ல, அதுக்குண்டான கொரியர் சார்ஜஸ் மட்டும் வரும். மற்றபடி ஒரு ₹1 கூட ப்ராஃபிட் வைக்காமல் உங்கள் எல்லாத்துக்குமே நான் கன்சோல் வாங்கி கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ நான் உங்கள் அட்ரஸுக்கு சென்ட் பண்ணுறேன், நீங்கள் சொல்கிற அட்ரஸுக்கு நான் சென்ட் பண்ணேன்னா அவங்க திரும்ப இந்த மாதிரி நாங்கள் வந்து சப்ளைஸ் தாங்க அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட ஒரு கன்சோலுக்காகலாம் வாங்குவாங்க. எங்களால் அப்படி பண்ண முடியாது. நீங்கன்னா ஒரு கேம் சென்டர் வச்சுருக்கீங்க, கொஞ்சம் பல்காக வாங்குவீங்க, அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் அட்ரஸ்க்கு பை பண்ணிக்கோங்க, அதை வந்து உங்களோட கஸ்டமருக்கு சென்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. நான் என்னன்னா, நான் கன்சோலை இங்கே வாங்கி கூட வச்சிடுறேன், நீங்கள் அதுக்கப்புறம் இங்கே வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு சீல்டு தானா புதுசு தானா எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கன்சோல் எடுத்துக்கலாம். இன்னையிலேருந்து கரூர் கேமர்ஸில் கன்சோல் சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம்.